எனக்கு இப்போ என்ன ஒரே ஒரு மன வருத்தமாக இருக்குன்னா, நான் இங்கே மலேசியாவில் இருக்கேன். அதை நினச்சி மட்டும் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒன்ஸ் அ தளபதியன் வில் ஆல்வேஸ் தளபதியன். ஒரு நெகட்டிவ் காமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் யோர் பிளேஸ். ஓகே, ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, yes, the most waited moment for TVK party members and all of the தளபதி fans. ஸோ எஸ், இன்னைக்கு வந்துட்டு ஃப்ளாக் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. நீங்களாம் பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த ஃப்ளாக்கோட ஆந்தமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து அங்கேயே வந்து சாங்கும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அந்த சாங்க்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டைம் ஆஃபீஸில் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அங்கே ரியாக்ஷன் வீடியோ பண்ணலான்னா என்ன, நம்ம வீட்டில் வந்து நம்ம பிளேஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பேசலாம். வெற்றி கழக கொடியேறு நம்ம சனக்கு விதி மாறு. வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு. வெற்றி கழக கொடியேறு நம்ம சனக்கு விதி மாறு. வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு.
கழகம். இந்த பாட்டுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரெட் கலர் என்னத்தை மீன் பண்ணுது, கிரீன் கலர் என்னத்தை அந்த கிரீன் கலர் அந்த ஸ்டார்ல இருந்துச்சுல அது, ப்ளூ, yellow அண்ட் அந்த யானை எது குறிக்குது எல்லாமே இந்த பாட்டில் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா, சும்மா பீட்காக தளபதிக்காக அப்படின்னு கேட்காம அதோட அர்த்தத்தை புரிஞ்சு இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா யூ நோ வாட் தே சேயிங் இன் த சாங். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. அதாவது எந்த அளவுக்கு ஹாப்பினா வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எனக்கு இப்போ என்ன ஒரே ஒரு மன வருத்தமாக இருக்குன்னா, நான் இங்கே மலேசியாவில் இருக்கேன், அதை நினச்சி மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்லாம் யோசிச்சு ரொம்ப இதாக இருக்குது. பட் எனிவேஸ் எங்கே இருந்தாலும் ஒன்ஸ் அ தளபதியன் வில் ஆல்வேஸ் தளபதியன். அவரோட கொள்கை அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் சொல்லால் மட்டும் இருக்காது, செயலாலையும் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ் பொலிட்டிஷியன் ஆகிட்டாங்கன்னா இப்படி அப்படி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ எதுவுமே பேச வேணாம். எஸ் தளபதி நம்ம தளபதி பற்றி நமக்கு தெரியும், அவர் எப்படி என்ன ஏதுன்றது. ஸோ நோ நெகட்டிவிட்டிஸ். ஓகே, இப்போவே நான் சொல்லிடுறேன், ஒரு நெகட்டிவ் காமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் யோர் பிளேஸ். ஓகே, என் தயவு செஞ்சு போயிருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இங்கே எல்லாருமே இந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக செரிஷ் பண்ணி தளபதிக்காக நம்ம இருக்கோம் அப்படின்றத சப்போர்ட்காகத்தான் இந்த வீடியோ நான் செஞ்சேன், ஆல் த வே ஃப்ரம் மலேசியா. ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோட சப்போர்ட் இதே மாதிரி நிறைய பேர் இங்கேயுமே தளபதி கட்சி தொடங்குறாரு, பொலிட்டிக்ஸ் என்டர் ஆக போகிறாருன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார், அந்த வருத்தம் இருந்தாலுமே ஒரு நல்லது செய்கிறாருன்றதுக்காக ஒரு விஷயத்தை விடக்குள்ள அதை அது இந்த மாதிரி டைமில் பிக் டைமில் அவரோட பிக் டைமில் இருக்கக்குள்ள இது பண்ணுறது போல் we have to appreciate that and respect that. and அடுத்து என்னென்ன வருதுன்றத ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.